நிறுவனத்திற்கு மாநில சென்றவர்கள் அதைத் தொடர்ந்து மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் ஊரக அமைச்சர் மற்றும் சிறப்பு செயலாளர் அமைச்சர்கள் மாநில புரட்சி அம்மாவுக்கு மலர்ந்து செல்வார்கள். மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் 166 கோடி அதைத் தொடர்ந்து ரூபாய் 7240 கோடி மதிப்பிற்கு 6 புதிய திட்டப்பணிகளை திறந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கப்படுவது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திட்டத்தை துவக்கின் மூலமாக 5 கணக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தொகுப்பு கணக்கை வழங்குமாறு பணிமனுப்பை கொள்கிறோம். முதலில் திருமதி வாங்கி, அடுத்ததாக திருமதி செல்வி, அடுத்ததாக திருமதி காஞ்சனா, அடுத்ததாக திருமதி பானுமதி, அடுத்ததாக திருமதி கௌசல்யா, மரியாதைக்குரிய ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் முதலாக கோவை மாவட்டத்திற்கு வருகை தந்து கோவை மாவட்டத்திலே நடைபெற்றுகின்ற மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதற்காக வந்திருந்தேன். இந்த ஆலோசனை கூட்டத்திலே கொரோனா வைரஸ் தொற்று நோய் கட்டுப்படுத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுகின்றது, அதோடு கோவை மாவட்டத்தில் அரசு அறிவித்த திட்டங்கள் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுகின்றன, அது மட்டும் இல்லாமல் கோவை மாநகர பகுதியில் இருக்கின்ற குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனத்தினுடைய தொழில் கூட்டமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள், பெரிய தொழில் நிறுவனத்தைச் சேர்ந்த தொழில் கூட்டமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் சந்தித்து பேசியிருக்கின்றேன். அதோடு கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினோம். மற்றும் கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற மகளிர் சுய உதவிக்குழுக்களை சந்தித்து அவரிடத்தில் ஆலோசனை நடைபெற்றது. மாண்பு அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் உலகையே குலுக்கிக் கொண்டு அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸ் தடுப்பு பணியில் எந்த அளவுக்கு கோவை மாவட்டத்திலே பரவலை தடுப்பதற்கு முயற்சி எடுத்து என்பதை ஆலோசனை கூட்டத்தின் மூலமாக நாங்கள் பார்த்தோம். சிறப்பான முறையிலே கோவை மாவட்டத்திலே
மாவட்ட நிர்வாகம் சரியான முறையிலே அரசு அறிவித்த வழிமுறைகளை பின்பற்றிய காரணத்தினால் கொரோனா வைரஸ் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றன. இன்றைய தினம் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இதுவரை பரிசோதனை செய்யப்பட்டவருடைய எண்ணிக்கை 36,905. நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டவருடைய எண்ணிக்கை 292. இந்த மாவட்டத்தில் இருப்பவர்கள் மட்டும். சிகிச்சையில் இருப்போர் 112 பேர். வீடு திரும்பியவர்கள் 178 பேர். ஆனால் எண்ணிக்கை அதிகமாக இருப்பது என்று நினைப்பீர்கள். இது பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் விமானத்தில் மூலமாக வருகின்றவர்கள், ரயில் மூலமாக வருகின்றவர்கள். பரிசோதனை செய்கின்ற பொழுது இங்கேயே அவர்கள் சிகிச்சை பெறுவதற்கு அட்மிஷன் செய்கிறாங்க. அதனால் எண்ணிக்கை கூடியிருக்கும். ஆனால் இந்த மாவட்டத்திலிருந்து பாதிக்கப்பட்டவர்கள் நான் குறிப்பிட்ட எண்ணிக்கை தான். அது மட்டும் இல்லாமல் பரிசோதனை நிலையங்கள் 10 இருக்குது. கோவை மாவட்டத்தில் மட்டும் தனியார் அரசு சார்பாக 10 பரிசோதனை நிலையங்கள் இருக்குது. இந்த பரிசோதனைகள் நாள் ஒன்றுக்கு 2000 பேரை பரிசோதனை செய்கிறார்கள். இதில் மருத்துவமனை அரசின் சார்பாக தனியார் மருத்துவமனை சார்பாக 3026 படுக்கை வசதிகள் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை அளிப்பதற்காக இன்றைக்கு கண்டறியப்பட்டிருக்கின்றன. ஆகவே மாண்பு அம்மாவுடைய அரசு அறிவித்த வழிமுறைகளை உரிய முறையிலே நம்முடைய கோவை மாவட்ட நிர்வாகம் கடைபிடித்திருக்கின்றது. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வாகனம் மூலமாக தினந்தோறும் ஒளிபெருக்கியின் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள். அடிக்கடி கிருமி நாசினி அடிக்கப்படுகிறது. பொது சுகாதார கழிப்பறை பலமுறை கிருமி நாசினி மூலம் சுத்தம் செய்யப்படுகிறது. இதனால் கொரோனா வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்தப்படுகிறது. அதோடு விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கைகள் அரசு பரிசீலிப்பதாக நான் சொல்லி திரு ஸ்டாலின் அவர்கள் நான் சேலம் மாவட்ட ஆட்சி அலுவலகத்துக்கு சென்று ஆய்வு பணி மேற்கொண்ட போது அப்பொழுது அவர் தெரிவித்தார், சேலம்தான் முதலமைச்சருக்கு கண்ணுக்கு தெரியுது, தமிழ்நாடு முழுவதும் கண்ணுக்கு தெரியவில்லை என்றால் இப்பொழுது கோவை மாவட்டத்திலே நான் புறப்பட்டுகின்றேன். ஒவ்வொரு மாவட்டமாக நேரிலே சென்று ஆங்காங்கே அரசு அறிவிக்கப்பட்ட வளர்ச்சி திட்டங்கள் எந்த அளவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, விவசாயிகளை சந்தித்து அவருடைய எண்ணங்களை பரிமாறிக்கொள்வோம். அதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொரோனா வைரஸ் தொற்று எந்த அளவுக்கு பரவலை தடுக்கின்றார்கள் என்ற ஆலோசனை கூட்டமும் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு கடுமையான முயற்சி எடுத்து வருகிறோம். அதன் முதற்கட்டமாகத்தான் இன்றைக்கு கோயம்புத்தூரிலே இன்றைக்கு மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்திலே இந்த ஆய்வுக் கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டும் இல்லாமல் எப்படி இவர்கள் கோயம்புத்தூர் போகலாம், திருச்சி போகலாம் என்று எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருக்கார். சேலம் போனால் சேலம் தான் கண்ணுக்கு தெரியுதுங்கிறார், தமிழ்நாடுலாம் கண்ணுக்கு தெரியலைங்கிறார். இப்படி கோயம்புத்தூர் திருச்சிக்கு போய் அங்கு இருக்கின்ற நிலவரத்தை ஆய்வு செய்யலாம் என்றால் எதற்கு போயிட்டு சொல்கிறார். எங்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய அரசை பாராட்டியிருக்கின்றார்கள். ஏற்கனவே விவசாயிகள் வைத்த கோரிக்கை நீராபானம், அதை இயக்குவதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் சொன்னார்கள். அது அனுமதி கொடுத்திருக்கின்றோம். அதே போல கொப்பரை தேங்காய்க்கு விலை உயர்வு வேண்டும் என்று கேட்டார்கள். மத்திய அரசிடத்திலே பல முறை எடுத்து சொல்லி அந்த விலை உயர்வை அவர்களுக்கு பெற்று தந்திருக்கின்றோம். அதே போல தென்னை மரத்தை வெள்ளை
தாக்கியதன் மூலமாக தென்னை விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றார்கள். அதை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நிதியுதவி வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கும் நிதியுதவி அளிக்கப்பட்டு அந்த அந்த வெள்ளையை ஒழிப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதில் குடிமராமத்து திட்டம் மிகச்சிறப்பாக கோவை மாவட்டத்தில் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. அத்திக்கடவு அவனாசி திட்டம், இது 50 ஆண்டு காலமாக விவசாயிகள் கோரிக்கை வைத்த திட்டம். இந்த 4 மாவட்டங்கள் உள்ளடங்கியிருக்கின்றன. கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம். இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பயன்பெறுகின்ற விதமாக இந்த திட்டம் 1652 கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்டு பணிகள் வேகமாக துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. 2021 டிசம்பருக்குள் திட்டம் நிறைவேற்றப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். இன்றைய தினம் நேரடியாக அந்த திட்டத்தை ஆய்வு செய்ய போகின்ற இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடனே நேரடியாக அந்த பணி செய்கின்ற பகுதிக்கு சென்று ஆய்வு பணியை மேற்கொள்ள இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல தடுப்பணைகள் எங்கெங்கெல்லாம் கேட்டோமோ அங்கெல்லாம் நாங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம். நொய்யல் புனரமைப்பு திட்டம், அந்த திட்டத்திற்கு நிதியுதவி வேண்டும் என்று நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர்கள் கோரிக்கை வைத்தார்கள், விவசாய பிரதிநிதிகள் கோரிக்கை வைத்தார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கை நிறைவேற்றுகின்ற விதமாக 230 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த புனரமைக்கிற பணி டெண்டர் விடப்பட்டு பணி துவங்கப்பட்டு விட்டது. அதே போல பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம், ஆனமலையார் நல்லாறு திட்டம், இன்றைக்கு கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த திட்டத்தையும் விரைவாக நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொழில் நிறுவனத்தைச் சேர்ந்த தொழில் கூட்டமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் பல்வேறு கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையும் எங்களுடைய அரசு கனிவாக பரிசீலிக்கும் என்று நான் தெரிவித்திருக்கின்றேன். இன்றைக்கு மத்திய அரசிடமிருந்து அதிகமான நிதியுதவியை பெற்று தந்திருக்கின்றோம். கேட்டு வாங்க இல்லை. சிறு குறு நடுத்தர தொழில்கள் கிட்டத்தட்ட 1,57,098 பேர் இதில் இடம்பெற்றிருக்கிறாங்க. இவர்களுக்காக 4,145 கோடி ரூபாய் மத்திய அரசிடமிருந்து பெற்று அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இது பார்த்தா இந்திய அளவில் 10 விழுக்காடு தமிழ்நாட்டில் பெற்று தந்திருக்கிறோம். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 4,125 கோடி ரூபாய் பெற்று 10% பேர் 10% விழுக்காடு இருக்கின்ற அங்கம் வைக்கின்ற அவர்கள் பயன்பெறாங்க. அதே போல கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 9,991 பேர்களுக்கு சிறு குறு நடுத்தர தொழில் ஈடுபட்டவர்களுக்கு 761.5 கோடி ரூபாய் கடனுதவி பெற்று தந்திருக்கின்றோம். ஆக சிறு குறு நடுத்தர தொழில் சிறக்க வேண்டும், தோய்வாய் இருக்கின்ற தொழில் புத்துயிர் பெற என்பதற்காக மத்திய அரசிடமிருந்து இவள் கடன் உதவியை பெற்று தந்திருக்கின்றதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல எந்தவித செக்யூரிட்டியும் இல்லாமல் சிறு குறு நடுத்தர தொழில் செய்கின்றவர்களுக்கு கடனுதவி வழங்க வேண்டும் என்று அம்மாவுடைய அரசு 200 கோடி ரூபாய் அறிவித்து 125 கோடி ரூபாய் இதுவரை நாங்கள் வழங்கியிருப்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். மகளிர் சுயக்குழுக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு சட்டப்பேரவை விதியின் 110 கீழ் 15,000 கோடி வழங்கப்படும் என்று தெரிவித்தோம். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மகளிர் சுயக்குழுக்கும் கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். மருத்துவ வல்லுநர்களும் நிபுணர்களும் தெரிவித்தார்கள், நீங்கள் தேவையில்லாமல் மக்களை சந்தித்தால் அங்கே நோய் பரவல் ஏற்பட்டுவிடும், நோய் தொற்று பரவல் ஏற்பட்டுவிடும். ஆகவே நீங்கள் அதிகாரிகள் நியமிங்கள், சம்பந்தப்பட்ட அதிகாரியிடத்திலே அந்த நிவாரணப் பொருளை கொண்டு கொடுக்கட்டும், அவர்கள் அந்த பொருளை வழங்கலாம்.
அப்பொழுது தொற்று ஏற்படாது என்று கருத்தை தெரிவித்தார்கள். அதே கருத்தை நான் வெளியில் வெளியிட்டேன். உடனடியாக நீதிமன்றம் தேர்ந்து தீர்ப்பை பெற்று அவர் கட்சி சேர்ந்தவர்கள் அங்கும் இங்கும் அங்கொன்று இங்கொன்றாகத்தான் நிவாரணம் வழங்கினாங்க. நிவாரணம் கொடுக்குன்னு சொல்லிட்டு எங்கேயுமே நிவாரணம் கொடுத்த மாதிரி தெரியல. விளம்பரம் தேடுவதற்காக அதை வெளியிட்டார். நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று வெளியிட்டார். எந்த விதிமுறைகளையும் பின்பற்றாமல், அரசு அறிவித்த வழிமுறைகளை பின்பற்றாமல் அந்த நிவாரணத்தை வழங்கினாங்க. அதனால தொற்று அதிகரித்தது. இங்கே கூட கோவையில் கூட ஒரு தன்னார்வலர்கள் காவல்துறைக்கெல்லாம் கொடுத்தாங்க. தொற்று ஏற்பட்டதா இல்லையா? அவே அரசாங்கம் மருத்துவ நிபுணர்கள் சொல்லுகின்ற அந்த வழிமுறையை பின்பற்றிருந்தா நான் சொன்னேன். அப்படி பின்பற்றி நடைபெற்றிருந்தா சுமார் 500 பேருக்கு மேல இந்த நிவாரணம் வழங்கியதால தொற்று ஏற்பட்டது. அது மட்டும் இல்ல, இவருடைய ஆணையை ஏற்று இவர் கட்சி சேர்ந்த ஒருவர், ஒரு பொறுப்பில் இருக்கின்றவர் நிவாரணம் கொடுத்தார். அவர் ஏற்கனவே சிகிச்சை பெற்று வந்திருக்கார். அவர் நிவாரணம் கொடுத்தனால தொற்று ஏற்பட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இழந்து விட்டோம். ஆக நான் அறிவித்தபடி மருத்துவ நிபுணர்கள் குழு சொன்ன அந்த கருத்தை கேட்டிருந்தால் இன்றைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவை தெளிவாக சொன்னாங்க. ஏற்கனவே சிகிச்சை பெற்றிருக்கின்றவர்கள், அறுவை சிகிச்சை பெற்றிருக்கின்றவர்கள், இரத்த கொதிப்பு இருக்கின்றவர்கள், சர்க்கரை நோய் இருக்கின்றவர்கள், சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள், இருதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், கேன்சரால் பாதிக்கப்பட்டவர்கள், தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் யாரும் வெளியிலே செல்ல வேண்டாம் என்று நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனால் இவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல், தக்க ஆலோசனை வழங்காமல், இப்படிப்பட்ட நிகழ்வுகளிலே பங்கு பெறலாம் என்று சொன்ன காரணத்தினாலே இன்றைக்கு ஒரு சட்டமன்ற நாம் உறுப்பினரை இழந்திருக்கின்றோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு தினந்தோறும் ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக தொடர்ந்து உண்மைக்கு புறம்பான பொய்யான செய்தியை எதிர்க்கட்சி தலைவர் வெளியிட்டிருக்கிறார். இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. இன்றைக்கு தமிழகத்தில் தான் அதிகமான பரிசோதனை செஞ்சிருக்கிறோம். நேற்று தினம் பார்த்தீங்கன்னா 32,000 பேர் பரிசோதனை செஞ்சிருக்கிறோம். ஆனால் 33 பேர் தான் இறந்திருக்கிறாங்க. இறப்பு சதவீதத்தை குறைச்சிருக்கிறோம். குணமடைந்தவரை எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறோம். அதோட 90 நாட்கள் ஊரடங்கினால் வீணாக்கி விட்டார் என்ற ஒரு தவறான செய்தியை, பொய்யான செய்தி வெளியிட்டிருக்கிறார். 90 நாட்கள் கடுமையாக அம்மாவுடைய அரசு பணியாற்றியிருக்கின்றது. இந்த 90 நாட்கள் கடுமையாக பணியாற்றிய காரணத்தினால்தான் இன்னைக்கு தொற்று குறைக்கப்பட்டுகின்றது, உயிர் சேதம் தடுத்து நிறுத்தப்பட்டுகின்றது. அது கூட எதிர்க்கட்சி தலைவருக்கு தெரியல. டெல்லியில் நீங்கள் டெல்லி மாநிலத்தை பாருங்க, மகாராஷ்டிராவில் பாருங்க. இன்றைய தினம் மேற்கு வங்காளம் கூட மேலும் 1 மாதம் ஊரடங்கு உத்தரவை அமுல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்திருக்கின்றார். இந்த ஊரடங்கு அறிவிப்பு என்பது இன்றைக்கு நோய் பரவலை தடுப்பதற்காக அறிவிக்கப்படுகின்ற அறிவிப்பு. அவரவர் வீட்டிலே இருந்தால் நோய் பரவலை தடுக்க முடியும். ஏதாவது தொற்று இருக்கின்றவர்கள் வெளியிலே சென்றால் மற்றொரு பழகின்ற பொழுது அந்த தொற்று மற்றவருக்கு போய் பரவிவிடும். அதனால் இந்த ஊரடங்கினால் தொற்று பரவலை தடுப்பதற்குத்தான் இந்த ஊரடங்கு மத்திய அரசு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாம் கடைபிடிக்கின்றோம். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு அம்மாவுடைய அரசு பல்வேறு நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கு கோவை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பாலம் கட்டி கொண்டிருக்காங்க உங்களுக்கு நன்றாக தெரியும். அதிக அளவில் பாலத்தை கட்டி கொடுத்துருக்கிறோம். உங்களை எல்லாம் அந்த செய்தியை நான் தரேன். கிட்டத்தட்ட 5 பக்கத்துக்கு பக்கமாக இருக்குது. அதை சொன்னாவே 15 நிமிஷம் ஆகிரும். ஆனால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தரோம். எந்த அளவுக்கு எங்களுடைய அரசு நம்முடைய கோவை மாநகர பகுதியில் இருக்கின்ற போக்குவரத்து நெரிசலை கொடுப்பதற்காக உயர்மட்ட பாலம் கட்டப்படுகின்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டும் இல்லாமல்
வேற ஏதாவது இருந்தால் கேளுங்கப்பா. என்னங்க? இல்லை, அது முழுமையான அறிக்கை எங்களுக்கு கிடைக்கல. எங்களுக்கு கிடைத்த தகவல் அர்பன் வங்கியெல்லாம் அந்த ஆர்பி கண்ட்ரோலில் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் முழுமையான தகவல் எங்களுக்கு கிடைக்கல. யாரையும் பயமுறுத்தல. அப்படி யாராவது பிரச்சனை கொண்டாந்து கொடுத்தா அரசு அதை பற்றி பரிசீலிக்கும். இல்லை நீங்கள் கோயம்புலேயே பாருங்கள். நான் தான் சொன்னேன்ல, எவ்வளோ கோவை மாவட்டத்தில் மட்டும் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்ட என்ற விவரத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறேன். எங்கேயுமே கிடையாது, சமூக பரவலுங்கதே கிடையாது. கான்ட்ராக்ட் ஒரு பாசிட்டிவ் ஏற்பட்டால் அவர்கிட்ட இருந்து யாருக்கு போயிருக்குது, அப்படித்தான் இருக்குது ஒழிய சமூக பரவலே கிடையாது. சமூக பரவல் இருந்தால் நீங்கள் எல்லாம் நிற்க முடியாத. ஊடக நபர்லாம் இருக்க முடியுமா? பத்திரிகை நபர்கள் இருக்க முடியுமா? இங்கே இருக்கவங்களே இருக்க முடியுமா? இங்கே எல்லா பேருக்கும் வந்தால் தான் சமூக பரவல்னு அர்த்தம். சமூக பரவல் தமிழகத்திலே இல்லை. மதுரையில் ஊரடங்கு பிறப்பிச்சாச்சு. மதுரையில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு விட்டது. மதுரை மாநகரத்தில், மதுரை மாநகரம் மற்றும் மதுரை மாநகர ஒட்டிய சில பகுதிகள் ஊரடங்கிலே கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பணி முடிந்தவுடன் மத்திய அரசிடத்திலிருந்து அனுமதி பெற்று அந்த பணி துவங்கும். நிச்சயமாக நம்முடைய டிஜிபி அவரிடத்திலே இதை முழுமையாக தெரிவித்திருக்கின்றோம். ஒரு சோதனையான நேரம். இந்த சோதனையான நேரத்திலே நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் வியாபாரியிடத்திலும் பொதுமக்களிடத்திலும் கனிவாக நடந்து கொண்டு அவருடைய அன்பை பெற வேண்டும் என்று கடுமையாக சொல்லியிருக்கின்றேன். என்னங்க? நேற்றைய தினமே நான் அறிக்கையை வெளியிட்டேன். பத்திரிகை ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் செய்தியை வெளியிட்டேன். ஏற்கனவே இந்த திரு ஜெயராஜ் மற்றும் அவருடைய மகன் பென்னிக்ஸ் இருவரையும் காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றார்கள். சிறையில் அடைத்த பிறகு அவர்கள் மருத்துவமனையிலே இறந்திருக்கின்றார். அதையெல்லாம் விசாரிப்பதற்காக கோவில்பட்டி மேஜிஸ்ட்ரேட் பிரேத பரிசோதனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதோடு மதுரை உயர்நீதிமன்ற கிளை தானாக முன்வந்து இந்த வழக்கை பதிவு செய்து இந்த வழக்கு நடைபெறும் என்று அறிவித்திருக்கின்றது. மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவின் பேரிலே கோவில்பட்டி மேஜிஸ்ட்ரேட் பிரேத பரிசோதனையை அந்த அறிக்கை அங்கே தாக்கல் செய்வார். உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறக்கின்றதோ அந்த உத்தரவை அரசு நடைமுறைப்படுத்தும். எல்லாமே கொரோனா இருக்கிற காலமாக இருக்குது. இந்த கொரோனா இருக்கிற காலம்லாம் முடிஞ்ச பிறகு தான் இந்த கல்வித்துறை பற்றி முழுமையான விவரம் வெளியிடப்படும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு நிர்ணயிக்கப்பட்டு கால அளவை அறிவிச்சோமா பல பிரச்சனைகள் உருவாகுது. இந்த கொரோனா தொற்று முடிவுக்கு வந்த பிறகு அந்த நீங்கள் சொன்ன கேள்விகள்லாம் பதில் கிடைக்கும். அப்படி ஏதாவது அரசுக்கு புகார் வந்தால் அரசு அதை பரிசீலித்து அப்படி ஏதாவது தவறாக அந்த தொழிற்சாலை நிறுவனங்கள் வேலை விட்டு நிறுத்தினால் அந்த நிறுவனத்தின் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இரண்டாவது கட்டம், அது அத்திக்கடவு அவனாசி இரண்டாவது கட்டம் அரசினுடைய பரிசில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நபார்டு திட்டத்தின் மூலமாக அந்த திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் பணிவான பணிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன். இந்த சோதனையான நேரத்தில் கொரோனா வைரஸ் தொற்று
பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவள் குணமடைய செய்வதற்காக இரவுகள் பாராமல் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றுகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்களுக்கு அரசின் சார்பாக உளமாற மனமாற நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல தூய்மை பணியாளர்கள், உள்ளாட்சித்துறை பணியாளர்கள், காவல்துறை பணியாளர்கள், வருவாய்த்துறை பணியாளர்கள், கூட்டுறவுத்துறை பணியாளர்கள், இதர பணியாளர்கள் இந்த கொரோனா வைரஸ் தடுப்பு பணியில் அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றுகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமாற உளமாற ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக நன்றியை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கோவில்பட்டி மேஜிஸ்ட்ரேட் பிரேத பரிசோதனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதோடு மதுரை உயர்நீதிமன்ற கிளை தானாக முன்வந்து இந்த வழக்கை பதிவு செய்து இந்த வழக்கு நடைபெறும் என்று அறிவித்திருக்கின்றது. மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவின் பேரிலே கோவில்பட்டி மேஜிஸ்ட்ரேட் பிரேத பரிசோதனையை அந்த அறிக்கை அங்கே தாக்கல் செய்தார். உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறதோ அந்த உத்தரவை அரசு நடைமுறைப்படுத்தும். எல்லாமே கொரோனா இருக்கிற காலமா இருக்குது. இந்த கொரோனா இருக்கிற காலம்லாம் முடிஞ்ச பிறகுதான் இந்த கல்வித்துறை பற்றி முழுமையான வெளியிடப்படும். ஏன்னா அதிகரிக்கப்பட்ட கால அளவில் அறிவிச்சோமா பல பிரச்சனைகள் உருவாது. இந்த கொரோனா தொற்று முடிவுக்கு வந்த பிறகு அந்த நீங்க சொன்ன கேள்விகளும் பதில் கிடைக்கும். தொழிற்சாலை அதிபர்கள் வருகிறது வந்து கோவை மாவட்டத்திலே நடைபெற்றிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதற்காக வந்திருக்கின்றேன். இந்த ஆலோசனை கூட்டத்திலே கொரோனா வைரஸ் தொற்று நோய் கட்டுப்படுத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது, அதோடு கோவை மாவட்டத்தில் அரசு அறிவித்த திட்டங்கள் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுகின்றன, அது மட்டுமல்லாமல் கோவை மாநகர பகுதியில் இருக்கின்ற குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனத்தினுடைய தொழில் கூட்டமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள், பெரிய தொழில் நிறுவனத்தைச் சேர்ந்த தொழில் கூட்டமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் சந்தித்து பேசியிருக்கின்றேன். அதோடு கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு விவசாய சங்கத்தினுடைய பிரதிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினோம். மற்றும் கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற மகளிர் சுய உதவிக் குழுக்களை சந்தித்து அவரிடத்தில் ஆலோசனை நடைபெற்றது. மாண்பு அம்மாவுடைய அரசை பொறுத்த வரைக்கும் உலகையே குலுக்கிக் கொண்டு அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸ் தடுப்பு பணி எந்த அளவுக்கு கோவை மண்டலத்திலே பரவலை தடுப்பதற்கு முயற்சி எடுத்திருக்கின்றதை ஆலோசனை கூட்டத்தின் மூலமாக நாங்கள் பார்த்தோம். சிறப்பான முறையிலே கோவை மாவட்டத்திலே மாவட்ட நிர்வாகம் சரியான முறையிலே அரசு அறிவித்த வழிமுறைகளை பின்பற்றிய காரணத்தினால் கொரோனா வைரஸ் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றன. இன்றைய தினம் இதுவரை பரிசோதனை செய்யப்பட்டவருடைய எண்ணிக்கை 36,905. நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டவருடைய எண்ணிக்கை 292. இந்த மாவட்டத்தில் இருப்பவர்கள் மட்டும். சிகிச்சையில் இருப்போர் 112 பேர், வீடு திரும்பியவர்கள் 178 பேர். ஆனால் எண்ணிக்கை அதிகமாக இருப்பது நினைப்பீர்கள். இது பல்வேறு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் விமானத்தின் மூலமாக வருகின்றவர்கள், ரயில் மூலமாக வருகின்றவர்கள். பரிசோதனை செய்கிற பொழுது இங்கேயே அவர்கள் சிகிச்சை பெறுவதற்கு அட்மிஷன் செய்கிறார்கள். அதனால எண்ணிக்கை கூடியிருக்கும். ஆனால் இந்த மாவட்டத்தில் இருந்து பாதிக்கப்பட்டவர்கள் நான் குறிப்பிட்ட எண்ணிக்கை தான். அது மட்டும் இல்லாமல் பரிசோதனை நிலையங்கள் 10 இருக்குது. கோவை மாவட்டத்தில் மட்டும் தனியார் அரசு சார்பாக 10 பரிசோதனை இருக்கிறது. இந்த பரிசோதனைகள் 400க்கு 2000 பேரை பரிசோதனை செய்கிறார்கள்.
இதில் மருத்துவமனை அரசின் சார்பாக தனியார் மருத்துவ சார்பாக 3026 படுக்கை வசதிகள் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை அளிப்பதற்காக இன்றைக்கு கண்டறியப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் அம்மாவுடைய அரசு அறிவித்த வழிமுறைகளை உரிய முறையிலே நம்முடைய கோவை மாவட்ட நிர்வாகம் கடைபிடித்திருக்கிறது. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுவதற்காக வாகனம் மூலமாக தினந்தோறும் ஒளிபெருக்கி மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். அடிக்கடி கிருமி நாசினி அடிக்கப்படுகிறது. பொது சுகாதார கழிப்பறை பலமுறை கிருமி நாசினியால் சுத்தம் செய்யப்படுகிறது. இதனால் கொரோனா வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்தப்படுகிறது. அதோடு ஏற்கனவே விவசாயிகள் வைத்த கோரிக்கை நீராபானம் அதை இயக்குவதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும் சொன்னார்கள். அதை அனுமதிப்படுத்துகின்றனர். அதே போல கொப்பரை தேங்காய்க்கு விலை உயர வேண்டும் என்று கேட்டார்கள். மத்திய அரசிடத்திலே பல முறை எடுத்துச் சொல்லி அந்த விலை உயர்வை அவர்கள் பெற்றுத் தந்திருக்கின்றோம். அதே போல தென்னை மரத்தை வெள்ளையை தாக்கியதன் மூலமாக தென்னை விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றார்கள். அதை கட்டுப்படுத்துவதற்காக விவசாயிகள் கோரிக்கை வைத்த திட்டம் இந்த 4 மாவட்டங்கள் உள்ளடக்கியிருக்கின்றன. கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம். இந்த மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் பயன்பெறுகின்ற விதமாக இந்த திட்டம் 1652 கோடி ரூபாயில உருவாக்கப்பட்டு பணிகள் வேகமாக துரிதமாக செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 2021 டிசம்பருக்குள் திட்டம் நிறைவேற்றப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். இன்றைய தினம் நேரடியாக இந்த திட்டத்தை ஆய்வு செய்ய போகின்ற நிகழ்ச்சி முடிந்தவுடனே நேரடியாக அந்த பணி செய்கின்ற பகுதிக்கு சென்று ஆய்வு பணி மேற்கொள்ள இருக்கின்றதை இந்த நேரத்தில் தெரிவித்து வருகிறேன்.